பிளம்பிங்கும் வந்து என்ன சொல்கிறேன் கொஞ்சம் சிக்கலான வேலை அண்ணே கொஞ்சம் கவனம் தான் செய்யும். கண்ணாடியும் போட்டுக்காங்க ஹெல்மெட் கண்ணாடியல் ஆக ஸ்டைலாக தான் வரும். சரியா வெளியே சைக்கிளில் வந்து சைக்கிளில் வந்துருக்காங்க 2 படிகள். திருப்பி அதே லோடு வந்துட்டு இதெல்லாம் வந்து கார் பார்க் வரப்போ அதுக்காக வந்து இதெல்லாம் திரும்ப வந்து அப்புறப்படுத்தணும். இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபுல்லாக வந்து கல்லில் பதிஞ்சு ஃபுல்லாக ஒரு இடம் மட்டி வட்டு விழாதபடி செஞ்சு விட்டுறணும். வட்டு விழுந்தா சிரிப்பா என் தண்ணிய காலத்துல வந்து கட்டாயம் எப்படியான ஒன்று தேவைடாப்பா உடற்பயிற்சி தேவை தெரியுமா? எப்படி போட்டேன் அது வந்து இந்த ரைட் ஆகுது இல்லை மேலேருந்து வாரதுக்கும் பத்தடிக்குள்ள அனுவது விட்டு அதில் தேவை வேறு அதிகம் போட போறீங்கன்னா போட்டு விடுவோம். அந்த சைக்கிள் ரேசர் மாதிரி வீடியோ பார்த்துருப்பீங்க. தம்பி இதை போடு தம்பி இதை போடு கடை செய்தாலும் அவ்வளோதானோ உங்களுக்கு தண்ணியில அப்படி இறக்கி ஒட்டி போட்டு எல்வோ போட்டு மதிப்பு எனக்கு இது அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நான் சொல்லக்கலை. ஓகே, அப்போ நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்? வீட்டா நிற்கிறோம். மறுபடியும் வீட்டா நிற்கிறோம். சும்மா நிற்கல இங்கே பாருங்க. இதில் வந்து இப்போ இந்த கல்விகள் எல்லாத்தையும் ஒதுக்கி கொடுத்தோன்னு நிற்கிறோம். அதான் அது நிற்கிறவன்ல நிற்கிதால் அது என்ன சொல்கிறது எனக்குமே வந்து பயங்கர தடி கிடையாது. தம்பி கூட அம்பு கொஞ்சம் இன்றைக்கு சரியான ஒரு மெல்லிய ஒரு காய்ச்சல் குழந்தை காய்ச்சல் கூட வந்து ஒளித்தே இருக்குது. சாமாயெல்லாம் நிற்கலாம் இருக்குது. அப்போ அதால் வந்து இன்றைய தினம் என்ன விஷயம் பார்க்குறோம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து எல்லா பக்கத்தாலையும் வேலைகள் போய்க்கொண்டிருக்கு. அதாவது ஜிப்சம் வேலைக்கு மட்டும் இன்றைக்கு ஆக்கள் வரல. அது காரணம் என்னென்னு சொன்னால் நேற்றைய தினம் வந்து காங்கேசன் துறையில் தெரியும் உங்களுக்கு அந்த ஹொஸ்டியல் அந்த சாப்பாடு ஐட்டங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்த 3 நாள். அப்போ அதுக்கு படியினர் போன ரீதியில் வந்து அவங்க வந்து இன்றைக்கு வரல. மற்றும்படி மேசன் வேலை நடந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி இந்த பிளம்பிங் வேலையும் வந்து நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அவங்களுமே வந்து சைக்கிளில் வந்து திருப்பி சைக்கிளில் வந்துருக்காங்க 2 படிகள். அப்போ அண்ணா காலையில் சொன்னார் பாரு கொண்ட திருப்பி சைக்கிளில் வந்து என்ன நம்பல் பார்த்தா ரேஸ் சைக்கிள் இருக்குடாப்பா 2. அதில் 2 படிகள் இந்த சைக்கிளில் வந்தாங்க. நானுக்கு இங்கே ரேஸ் ஒரு ஆக்கலாக்கும். அது பார்த்தா அன்றைக்கு இந்த வேலையை வந்து பார்த்தோண்டு போன படியான கண்டேன். அப்போ அவங்க 2 பேரும் சைக்கிள்லாம் வந்தாங்களே. இன்னும் அங்கே சைக்கிள் வரைக்கும் எப்படி விளையாட்டு அவன் படியை வந்து சைக்கிள் அதாவது அந்த வேலையிலே வந்து விளங்குது அவன் அப்படியே நாக்குத்தான். ஏன்னா நிறைய படங்கள்லாம் பட்டது வேற யாரும் பண்ணிட்டு சொன்னால் இதெல்லாம் க்ளீன் பண்ணி தாங்கோ, இந்த கல்லுகளை எடுத்து விடுங்கோ, வாழையில பிரட்டி விடுங்கோ, அப்படி இதெல்லாம் க்ளீன் பண்ணி தர சொல்லி போட்டு தான் அவங்க ஓட்டுவாங்க. ஒன்றும் கேட்க இல்லை. நம்ம செய்ய அதாவது இப்போ அப்பா வந்து இந்த கல்லுகள் தூக்கிதுன்றவர் அதை கூட நீங்கள் போங்க அப்பா ஏன் கல்யாண தூக்கி போட்டாது கூடவே ஐயா நீங்கள் இந்த வேலையை செய்யாதீங்க கொண்டு என்ன பேசிக்கொண்டு நீங்கள் போங்க நாங்கள் எடுப்போம்னு சொல்லி படியனை வந்து வேலையில் வந்து அப்படி தான் வந்து செஞ்சுட்டு இருந்தவங்க. உண்மையிலே வந்து பார்க்க சந்தோஷமாக இருந்தது. வேலை வந்து இப்போ நாங்கள் நினைக்கிறோம் அவங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் செய்யணும்னு சொல்லி அவங்க நினைக்காங்க வந்து வேணாம் நாங்களே செய்வோம்னு சொல்லி. இப்போ அந்த மனசு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கட்டாயம் சப்போர்ட் செய்யலாம். இந்த கல்லை தூக்கி எறிஞ்சினாங்க இதில் அப்படியானவங்களுக்கு மனசு வரும் செய்யறதுக்கு அவ்வளோக்குன்னு சொன்னாலும். அப்போ அப்படியே எங்களை தற்பொழுது கேட்கறதுக்கும் அவன் தங்களை என்னத்தையும் செய்யொண்டு வரணுன்றதுக்குள்ள எங்களுக்கும் ஒரு மனச்சாட்சி ஒன்று இருக்கிறதானே. அதால் இப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ காட்டுங்க வாய்க்கால் கீழே இருக்கிறோம். வாய்க்கால் வந்து கீழே இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த பைப்பு வந்து தாக்குறதுக்கான வாய்க்காலாக இருக்குது. உண்மையை வந்து இது இந்த ஏரியா வந்து நாங்கள் ஒரு நாள் வந்து தெரியும் எப்படி க்ளீன் பண்ணணும். இதில் வந்து நியாயமான மண் எடுத்து முன்னுக்கெல்லாம் போட்டு செஞ்சு திருப்பி அதே லோடு வந்துட்டு இதெல்லாம் வந்து கார் பார்க் வரப்போ அதுக்காக வந்து இதெல்லாம் திரும்ப வந்து அப்புறப்படுத்தணும். அந்த நான் யோசிக்கிறேன் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ வந்து அந்த கார் பார்க் வரப்போகுதல்லோ அது இப்போ வந்து அந்த கல்யாணம் கட்டாமல் சும்மா இதாக நடக்க போகுது. டெம்பரியா நடக்க போகண்டால்
அப்படியே இந்த கம்புகளை நாட்டி விட்டால் இதுகளை இந்த மண்ணுகளை இழுத்து உள்ளுக்கே பரப்பி செய்யலாம் போல யோசிக்கிறேன். அது என்னமான்னு சொல்லி பார்ப்போம். இது இந்த அலுவல் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இதில் இப்போ ஹை வைக்க அப்புறம் அது அப்புறம் ஒரு பிளான் ஒன்று வரும். சரி அமர்த்தி அடிச்சு நொறுக்கி ரேமரை போட்டு அமர்த்தி செய்யலாம் அது யோசிப்போம். அப்போ அப்படியே வந்து இது நம்ம வந்து பிளம்பிங் நடக்குது. இப்போ என்ன இந்த கல்லுகள் தூக்கி போடணும் ஜால போட்டாச்சு கொஞ்சம் நேரம் நடக்க அவங்க இந்த அளவு நிப்பாட்ட போகிறாங்க போட இதோட அப்படியே எடுக்க போகிறாங்க நிப்பாட்டி போட்டா. அப்போ நான் சொன்னவங்க நீ காணும் ஐயா இந்த கல் கிடக்கட்டும் புறவை எடுப்போம்னு கேட்கவங்க. அப்போ வந்து இப்போ அண்ணாக்காக தான் வெயிட் பண்ணியிருக்காங்க. சாமான் போட்டோணுமா அப்போ அண்ணா வந்து ஒன்னே வழி அதற்கு வேண்டி செஞ்சால் அவங்களோட வேலைகள் வந்து வாய்க்கால காட்டுனீங்களே வயல் தெரியுது வாய்க்கால் காட்டுருக்கேன் மழை இந்த பேர் அப்படியே வாய்க்கால் இழுத்தொண்டு வந்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்து இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபுல்லாக வந்து கல்லுகளை பார்த்துச்சு ஃபுல்லாக ஒரு இடம் மட்டி வட்டு விழாதபடி செஞ்சு விட்டுருவோம். வட்டு விழா அப்போ நாங்கள் தப்பலாம் வட்டு விழுந்தா சிரிப்பா என் தண்ணி விளங்கும். அதுதான் எல்லா இடமும் பைப்புகள் அது வந்து ஓடிக்கொண்டே இருக்குது. இன்னும் வந்து பைப் வரும். அதுக்கு என்ன கொங்கிரீட் அடிச்சு விட்டுருவோம். அடிச்சு நொறுக்கி அந்த கல்லில் பதிச்சு விட்டுருவோம். ஒரு இடம் பட்டு குத்து வரக்கூடாது. கூட்டுற வேலையா கூட்டுறன்ட்டு இந்த அந்த இது இருக்குதான் காத்து வரும் ஜாமான் அதால் அடிச்சு குப்பையால் அடிச்சு நுறையிட்டு போக வேண்டிய கூட்டக்கூடாது. அப்படியான இந்த வேலைக்கு இந்த நாளையில முடிய போய் விளங்க கிடக்க அதுதான் உண்மையிலேயே வந்து பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ 3ஆம் மாதம் வந்துட்டு இன்னும் இருக்கிறவர் கொஞ்சம் நாளைக்குள்ளே வந்து இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த வேலைக்கு வரவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். அவங்க மனசு வச்சா தான் முடிக்கலாம். என்ன நம்பியவே இப்போ வேலையாண்டி தெரிஞ்சு நிதிரை முடிக்கிறாங்களே. சில டைம்லாம் ஆக்களுக்கும் வந்து அங்கேன்னு சொல்லி இப்போ படியல்ண்டா தானே பிரச்சனை எல்லாம் படியலண்டா கொஸ்டி எல்லாம் அது ப்ரோக்ராம்ண்டா அப்படிதான் போகிறது தான் என்ன செய்யறது. உங்களோட காலங்கள்ண்டா நீங்கள் அடிச்சு ஒழிப்பித்து போகிற காலம் இருக்கு மேஷன்மார். இப்போ மேஷன்மார் வீட்டுக்கு படுத்தாலும் நீங்கள் போய் கேட்டுக்க நிற்கிற காலம் அந்த காலம் அவங்கள அடிச்சு காலம். நாங்கள் எங்கட காலங்களில் வந்து அந்த மாறி காலங்கள்லையும் அந்த மழை பெய்து பிரச்சனையாக கிடக்குன்னு சொன்னாலும் இப்போ நான் அநேகமாக மெத்தியோட கேட்போம் இனி மழை வராது போடக்கு போகும்போது மெத்தியாண்டு கேட்டு கூட்டி கொண்டு போகிற சந்தர்ப்பம் சூழ்நிலை இருந்தது. அது ஏன்னா கூட கஷ்டம் பிடிச்சிட்டா எப்படி அப்போ பார்த்தோன்னே பாத்திய அப்போ நீங்கள் எடுப்ப பார்த்தியோ அது யார் எடுப்பேன் நீங்க வந்து ஆளை தட்டி ஒழித்து போனாதான் உங்களோட வீட்டு அடுப்பெரி பூனைப்படுத்து அப்படியே பிரச்சனைகள் இருக்கக்குள்ள வந்து இப்பத்திய படியல் என்ன வேலைக்கு போனா சரி பாடி ஏதோ ஒரு வயது அம்மா வேலை வச்சிருப்பாங்க. அப்படியான நிலைமையில வந்து அப்படியான இதுகள் எண்ணங்கள் யோசனைகளால் வந்து அது காலம் வந்து காலத்துக்கு ஏற்றவே மாறிக்கொண்டு அதால் வந்து எதுவும் செஞ்சு வரல. இப்போ வந்து நம்ம இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல இருந்து என்ன செய்வோம் பொண்ணுக்கு இதே மாதிரி கிண்டி இதே மாதிரி தான் வாய்க்கால் அப்படியே திரும்ப என்ன வாய்க்கால பார்த்து ஆசையை வச்சுக்க கூடாது. அவன்ட விளக்கம் என்னண்டா இங்க என்ன வேலை நடந்தாலும் நம்மளோட பார்வையாளர்களுக்கு வந்து காட்டுறோம் நம்ம அவளுக்கு அப்படியே மனசு கிடாக்க என்ன அவன் அதுகள் யோசிப்பான். பாருங்க இந்த கல்லெல்லாம் மண்ணால மூடுபட்ட கிடாக்கு என்ன அதுதான் நீ நாங்கள் எல்லாத்தையும் கிண்டி கல்லே பொறுக்கி எடுக்க வேண்டிய வேலையும் வரும். ஆடா இதால் இன்னும் ஒரு பைப் கொண்டு போகுதுராப்பா. டொய்லெட்டுக்கு அதுதான் சொல்லுவோம் ஸ்பிட்டுக்கு வருது டொய்லெட் இருந்து இதுக்கு ஒரு வட்டு விழுந்துருந்தா அப்படி இருந்தியும் வட்டு விழுந்தா அதே சாமான் வந்துருக்கோம்ல தண்ணியில் அங்கேருந்து இங்கே இறங்கிக்கும் தானே சாமான் இருந்தாலும் அந்த கொஞ்சம் படிஞ்சிருக்கும் தானே அந்த இதுல கல்சியம் இருக்கும். கல்சியம் படிஞ்சிருக்கு என்ன இந்த கல்சியம் பல்ல இது கொஞ்சம் மஞ்சள் அப்போ வந்து இந்த வேலையில வந்து நடந்து கொண்டு பிளம்பிங்கும் வந்து என்ன சொல்ற கொஞ்சம் சிக்கலான வேலை கொஞ்சம் கவனத்தான் செய்யும். இந்த ஓட்டையில் இதெல்லாம் டக்குன்னு அடைக்கணும். கம்பி கரல் பிடிக்க விடக்கூடாது அடைக்கணும். எங்கள் வேலையை கம்ப்ளீட் ஆகினா தான் எல்லாம் முடிச்சு கம்ப்ளீட் ஆகினா எல்லாம் அடிச்சு ஆக்கலாம். அடிச்சு நொறுக்க வேண்டியான் அப்பா. அப்போ அப்படியே வந்து சரி இப்போ என்ன இந்த விஷயத்தில் வந்து ஹேஜாச்சு அப்படியே நாங்கள் இப்போ நீ என்னென்ன வேலை நடக்குன்னு சொல்லி அண்ணாவையும் கூட்டி கொண்டு போய் பார்ப்போம். அந்த அங்கால கதை நடக்குவாங்க போய் இப்போ போய்
பக்கத்தில் ரெண்டா சரி வாங்க பாப்போம். இந்த வழியில் கிட்ட கொண்டு ரெடிஷனை போட்டுட்டு இல்லை உங்களோட விருப்பம் வேணா பிரச்சனை இல்லை மேங்கோல் 4 வரும் அந்த மூளை மட்டும் மேங்கோல் அந்த மூலையில் மேங்கோலை போடுவோம் மேங்கோலை போட்டுட்டு 4 2 கீரை போட்டு 2 கீரை கொண்டு போவோம் மற்ற மேங்கோல் அங்கேயும் ஒன்று காட்டணும் அங்கே அங்கே குமட்டு எப்படி போட்டேன் அது வந்து இந்த ரைட் ஆகுது இல்லை ஒரு சைக்கிள் 2 சைக்கிள் 2 சைக்கிள் வந்து அப்ப கட்டரை விட்டுட்டு 3 பைப்பை போட்டுட்டு இந்த சைட்டோட கட்டரை போடுவோம் பின்னுக்கு 3 என்ன கட்டரை பின்னுக்கு பைப்பை போடலாம் தானே என்ன கட்டரை கட்டுற விலையே கட்டரை போட்டு இது வந்து கம்பெனி போட சொன்னீங்களே அதை நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே சைட்டாக போட்டு மடிச்சு எடுப்போம் என்ன கிடையாது இப்போ வந்து சைக்கிள் இருக்கா காட்டுங்க பாருங்க வந்து சைக்கிள் இப்படி இந்த காலத்தில் வந்து கட்டாயம் எப்படியான ஒன்று தேவைடாப்பா உடற்பயிற்சி தேவை தெரியுமா ஆங்கில பேரடா இப்போ உறிஞ்சி ஓ முடிஞ்ச இடம் தான் போ உண்மையிலே வந்து புகைக்கெல்லாம் வந்த மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன் அடிச்சாடி இது ஒரு ஆண்ட சைக்கிள் சும்மா தண்ணி தானா ஓ அப்போ வந்து இது ஒரு ஆள்ற சைக்கிள் அதை தண்ணி இதெல்லாம் வச்சுருக்கு அதே மாதிரி அடுத்து வந்து அங்கால இருக்குது அது முன்னுக்கெல்லாம் இவ்வளோ வேடிக்கையெல்லாம் அது கை அப்படி பிடிச்சிட்டு போகிறதுக்கு அப்படி அப்படி இப்படி இருக்கு குனிஞ்சிட்டு போகிறது அது மாதிரி வந்து மற்ற சைக்கிள்ல பிளக்கட்டி இருக்கா காட்டு பிளல் எப்படி அதுவும் கொஞ்சம் உண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி அப்போ வந்து ஆகல் சைக்கிள் அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூவெல்லாம் அடிச்சு பூட்ஸ் பூட்ஸ் இல்லை இது ஷூ ஷூவெல்லாம் அடிச்சு இந்த இது ஹெல்மெட்டுகள் அப்படி கண்ணாடியும் போட்டுக்காங்க ஹெல்மெட்டுகள் கண்ணாடிகள் ஆக ஸ்டைலாக தான் வரும் வார பொம்பளை பிள்ளைலாம் ஆகல தான் பார்க்க பாருங்க அடிஞ்சு இவங்க இங்கே வேலைக்கு வந்து அது சரியான தம்பியை ஓடுறாங்களாக்கும் சைக்கிள் போட்டிக்கிறாங்களோ கணக்கு எழுதினாங்களோ அதான் நம்ம ஏதோ பைப் லைன் சாமான் எடுக்கணுமாண்டு அங்கே உள்ளுக்கைங்க வழி இல்லையோ எங்கே தெரியாது இங்கே உள்ளுக்கைங்க கதையெல்லாம் கேட்டு திருப்போம் ஆமாம் பார்த்து போட்டு அன்னைக்கும் பண்ணோம் அந்த சாமான் கொஞ்சம் இதில் 6 வேணுமண்ணா 6 பாத்திரம் இது அதோ சொக்கெட்டுக்கு ஓகே அது இருக்கட்டும் பார்க்க காணும் அது சிஎம் அந்த போசட்டி இது கொழம்புலேருந்து வண்டி வந்தது கிளிப் பண்ணுவாங்க சிபி அந்த அதுகளுக்கு ஒன்றும் இல்லையா சுப்பின் பையலுக்கு கட்டி கட்டி வச்சுக்கிட அதான் பார்த்தேன் அண்ணா இது பார்த்தீங்களா அதான் பார்த்துட்டு போட்டது இது பார்த்து போட்டேன் இது போட்டு அது போட்டு இதை ரிட்டர்ன் கொடுத்துருவோம் ஏதோ கொஞ்சம் ஷாம்புன்னு சொன்னோம்னா இதை ரிட்டர்னாக கொடுத்துருவோம் போட்டுட்டேன் கொஞ்சம் சாமான் இதெல்லாம் கடும் விலையப்பா பாருங்க non return பேக் வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுடுவோம் அப்புறம் திருப்பி கொண்டது இல்லை இதெல்லாம் நொண்டோட்டான் சரி விலையப்பா இதெல்லாம் ஓகே ஒன்று காணுமே 2 கொண்டு வேண்டி வச்சுருக்கேன் ஒன்று காணுமே 2 ஒன்று அது இது அந்த 2 டேங்க் பிளான் இல்லை முதல் 2 டேங்க்னாலும் உண்டு சப்ளை உண்டு தானே அப்படியே ஒன்று தானே சரி இது இது என்னதுக்கு அதான் பண்ணி இது தானே ஒன்று இல்லை 2 காணும் அது ஒன்று காணுமோ ஓ சரியா விலையப்பா அது 1000 அப்படிதான் 6000 பிரேஸ்ண்டே இல்லை அப்போ இது ஓகேவா பார்த்து போட்டு கொண்டு போகணும் திருப்பி திருப்பி அணியா இல்லை அரை விலை கொடுக்கலாம் எடுத்து போனேன்டா 5000 ரூபாய்க்கு ஆமாம் ஆமாம்
இங்கே இதே இந்த சாமான் கொஞ்சம் அண்டை போல நிற்கணும் அப்படியே மேலே கிடக்கும் நினைக்கிறேன். இது இந்த சிபிவிசி இது இருக்கும் கொஞ்சம் இதே நம்ம இது 2 வரணும். 6 பாத்திரம் இல்லை மேடம். 6க்கும் செக் பண்ண வேணும். காணும் மரம் இல்லையே என்ன ஆடு வேண்டாம். இதே சாமான் கூட கொஞ்சம் இங்கே இருக்கிறதே டவுனுக்கு பண்ணணும். டவுனுக்கு கிடக்கும் டவுனுக்கு இருக்கு. பார்த்தா ஓ இப்போ இது விட என்ன பண்ணணும் அப்பா மேலே இந்த அண்டைக்கு பண்ணிக்கணும் அப்போ இந்த சாமான் டேங்கு கிட்ட கொஞ்சம் சாமான் கிடக்கு. ஆனால் டேங்கி கிட்ட கொஞ்சம் சாமான் கிடக்கு. ஆனால் இதே மாதிரி காணும் இல்லை. அதே மாதிரி இது மாதிரி இல்லை. இது இல்லை ஒரு சாமான் கிடக்கு டேங்கி கிட்ட. இதில் இருக்கா இதில் வச்சு கவனிங்க வேண்டாம். இருக்கிற சாமானை வேண்டாம் அதோட. பேசுறது சரியா இப்போ நீங்கள் இல்லை சொல்லுங்க அழுதுவோம் எல்லாரும் ஓபியம் பண்ணி நீங்கள் சொல்கிறது சரியா வேண்டி கொண்டு தான் வந்தேன். அரேஞ்ச் சாமான் இருக்கு ஒட்டி வச்சுருக்குறேன் தெரியுமே. அதைத்தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது பண்ணிட்டீங்க. அதெல்லாம் பிட்டிங்களோட வண்டி ஒரே அடியா இப்படி சாமான் நம்பிச்சா இப்போ முக்காலஞ்சி போல் வேலை இல்லை. சிபிவிசி போல் வேலையில் போடுங்க 4. இதுலையா சிபிஎஸ்சி போல் வேலையில் 4 முக்காலஞ்சி போல் வேலை முக்காலஞ்சி முக்காலஞ்சிண்ணே. ஆனால் சாமான் இங்கே இருக்கும்போது ஏன் சந்தேகம் தான் சந்தேகம் தான் நான் உங்களுக்கு கேட்டேன். உதயாசிரி அங்கால தான் எடுக்கணும். ஞாபகம் அங்கே ஷூராக இருக்குமோ ஹாக்கில் இருக்குமா பிரச்சனை அங்கே நம்ம வேணிட்டாருண்ணே. இது சரிதானே சொக்கெட்டுன்னா போட்டுடும் காணாது. இது பிராஷ் இல்லையா நெஞ்சு இல்லை இது வந்து கோட் போட்டுருக்கு. சரி இது ஓகே. இதுக்குரியது தான். இதில் ஒரு 4-5 சொக்கெட் போடுங்க. இதில் இன்னும் பண்ணுவோம் பண்ணுங்க காணாது. இது என்ன சாமான் சிபிவிசி சொக்கெட் முக்காலஞ்சி சொக்கெட். சிபிசி முக்காலஞ்சி சொக்கெட்டு சொக்கெட்டுக்கு தான் 5 போடுங்க. மற்றது சிபிவிசி முக்காலஞ்சி டீ முக்காலஞ்சி டீ ஏன்னா இதில் 6 வெட்டு போடணும். அப்பா போட மாட்டேடி என்ன நான் போட்ட உடனே இருக்கும். என்ன போடிக்கிறது ஏன வேலை காலையில் கோசா சொக்கெட் போடுங்க. சிபிவிசியில் முக்காலுக்கு அரையா சிபிவிசி தானே முக்காலுக்கு அரை கோசா சொக்கெட். என்ன சொக்கெட் கோசா சொக்கெட் போசஸ் எத்தனை முக்காலுக்கு அரை கோசா சொக்கெட்டில் 6 எல்லாம் போட்டுடலாம். சிபிவிசி மற்றது சிபிவிசி கிளிப்பில் போடணும். சிபிஎஸ்சி கிளிப் அதில் முக்காலஞ்சி கிளிப் போடணும். முக்காலஞ்சியா எத்தனை 30 கிளிப்பு போடணும். 30 மற்ற பிசராணியில் கிடக்குங்க. பிசராணி மேல கூட ஆணி கொஞ்சம் அப்புறம் செக் பண்ணி போட்டு கொண்டு நீங்கள் சொல்லுங்க. அது இங்கே வேண்டலாம் தானே. என்ன அது இங்கே பண்ணலாம் தான். சரி அது சொல்லுங்க. 1 ஸ்க்ரூவில் போடுங்க. 100 6 நம்பர் பிசரில் 1 இஞ்சி ஸ்க்ரூவா எவ்வளவு பாக்ஸா 100 பாக்ஸ் இருக்கும். 100 மற்றது பிசரா 1 பிசரில் வரும். 6 நம்பர் பிசரில் 100 வரும். 6 நம்பர் 6 நம்பரா பிசரா 100 வரும். 100 இதுக்கு இது மாதிரி மேங்கோலையும் 4 மேங்கோலை அங்கே வேணுங்க. மேங்கோல் வேண்டும். 4 மேங்கோல் உங்களுக்கு டாய்லெட் கொண்டு போகணுமென்று கேட்டேன். நீங்கள் ரெண்டு தான் காணும். ஒன்று இங்கே அடித்ததுக்கு காணும். இங்கேருந்து வர்றது மேலேருந்து வர்றதுக்கும் 10 அடிக்குள்ளே அனுப்புது ஃபிட்டு. அதில் தேவை வேறு அதிகம் போட போகிறீங்களா போட்டு விடுறேன். போட்டு விடுவோம். கொஞ்சம் அடைப்பு கிடப்பு வந்து வேண்டால் வந்து பிழைச்சிப்போம். அதுதான் டோர் எல்லாம் வருது பக்கத்து. அது செய்வோம். நடவங்க பார்ப்போம். தம்பி கண்ணாடியும் அடிக்கடி பார்க்குறான். எப்படி அக்னிக்கும் ஒரு அடங்காத வேலையெல்லாம் வருது. பாவம் பருடைக்கிற வேலை. அதான் தண்ணி தூக்குவாண்டா. தண்ணி ஜீவன் தூக்குறாண்டா விடாது. கழட்டி போட்டு கேபிள் அடிச்சு க்ளீன் பண்ண வேண்டிய அதுதான் இது வர கேபிள் இருக்குது.
ரெண்டு அடைப்புறா க்ளீன் பண்ணுறா அப்போ மேன்கோல் தேவை இல்லையா எனக்கு தேவை வராது உங்களோட விரும்பம் போட போறீங்கன்னா இல்லை இதுக்கு இல்லாதே அப்போ தேவை இல்லைன்னா ஓகே தேவை இல்லையாண்டா உங்களே தெரியும் தானே இதுல இருந்து இங்க மட்டுமே இருக்குது அப்ப இதுல ஒரு பிளாக் இடையில ஒரு பிளாக் சொன்னா அந்த டோரும் கலட்டலாம் இந்த டோரும் கலட்டலாம் காட்டி போட்டு க்ளீன் பண்ணலாம் அதே மாதிரி இந்த பெப்பு டிரெக்ட் அங்க தானே போகுது வீட்டுக்கு என் பிளாக் உண்டா இதுல இருந்து மடிக்கலாம் அங்கால ஓகே அப்போ அங்காலே பாருங்க அங்கால இருக்கு ஓ மேலே இடப்பு வராது மேலே டோர் டீ இல்ல போட்டுருக்காங்க டோர் டீ எல்லாம் போட்டுருக்காங்க அப்போ அங்கேயெல்லாம் காட்டி நான் இப்போ மூலையில் ஒரு மாங்கோல் வைக்கணும் மாங்கோல் அந்த அதுலேயும் உண்டை விட்டு கிடக்கு பாருங்க ஓ சரி அடி இது தேவையில்லை தானே இது தேவையில்லை தானே உங்களை மேம் நெருப்பு தேவை இல்லையா தேவையில்லை நீங்கள் சொன்னா சரி நீங்கள் என்ன சரி அப்போ மேன்கோல் இப்போ என்னத்துக்கு மேங்கோட அங்க தொங்கல் இருக்கு தானே தொங்கல் மூலையில உண்டா போட்டேன்னா அங்க போடும் அங்கே தான் அடைப்போடு வேற பார்க்க அப்படி அப்போ மேன்கோல் எத்தனை நாலஞ்சு 4 2 போடுங்க ரெண்டா மற்ற இங்கே அவ கேளுங்க அண்ணா உலகம் இல்ல இந்த விட எல்சிலோண்டு ஏதும் வந்தோம் மேன்கோலோ ஓ இருந்தா 2 இன்ச் பேப்பர் வேணும் என்ன ஐடியா சொல்லுங்க இல்ல, கூலையாட்டா போட்டுருவாங்க கடவுளே இல்லை இல்லை அது போட இஞ்சாங்க கிடந்தது 400 இந்த ரெஜிமம் அதுக்காண்டி திருப்பி இதை வேண்ட போகணும் மேடம் அதுக்காண்டி தான் சொல்லுங்க அதுயா அப்படிதான் இந்த இந்த பேப்பர் கிடக்கோ எந்த பேர் 4 இன்ச் பேப்பர் அது இங்க வரலாம் தானே கிடக்கு கிடக்கு அது தேவையான வைப்பு அளவாக தான் போயிருந்தது காலாட்டிங்க எடுக்கலாம் சரியா மற்ற அது என்ன சாமான் 45 இன்ச்சியா உங்கள் அதுகள் போடுங்க 45 ரூபா மற்ற மேலே இருந்து இல்லை கொண்டு அழகா அந்த சைக்கிள் ரேசர் மாதிரி வேலையை மட்டும் பாருங்க நெருப்பொழும்பு ஒரு 2000 சீயா புதிய பார்த்தா அவ்வளோ சைக்கிள் ரேசர் டீ ஐயப்பா இது 400 ரூபாய் உண்டு ம் நானும் எவ்வளோ சாஞ்சு இதில் எவ்வளோ இது எவ்வளோ எத்தனை அஞ்சில் அவ்வளோ இதோட 20,000 ரூபாய் இந்த இதுகள் தேவையில்லை இந்த சாமான்கள் என்ன தேவையில்லையோ தேவையானே அப்போ அண்ணன் என்ன இப்போ இப்போ வினக்கட்ட யாழ்ப்பாணம் போகிறோம்டா வர வேண்டோம்னா அப்புறம் ஒரு இது மட்டும்தான் இந்த மற்றதெல்லாம் இங்கே எடுக்கக்கூடிய சாமான் அவ்வளோதானோ வரணும் சார் இப்போ உங்களுக்கு தண்ணியில் தண்ணி பேர்ந்துடும் சரியா அப்படியே முக்கால்லாம் பயப்படுறான் அப்போ அவன் சவத்தை கணக்கு அப்புறம் வந்து அரேஞ்ச் அதெல்லாம் நான் போட்டிருக்கேன் அதை நான் போட்டுருக்கேன் இப்போ அழுக்காரே ரெண்டு போட்டு முக்காலுக்கு ரெடி போட்டீங்களா அடிச்சு தேவையில்லை இது போசட் சாக்கெட் ரெண்டு போட்டுருக்கேன் பாருங்க முக்காலுக்கு இது முக்காலுக்கு வெளியில் வரும் உள்ளுக்கு வந்து திராட் வந்து அரேஞ்ச் கடை கரைச்சி அப்போ அவங்க போட்ட சரி தான் அரேஞ்சி அரேஞ்ச் போட்டுருக்கேன் நீங்கள் ரெடிச்சிங் போட்டி உங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு அப்போ இப்போ கலட்டி போட்டு போஸ் போட போறீங்களா போஸ் போடுறதுக்கு அப்போ சவத்தை இது வெளியில் வருதா அது இதுலாமா பிரச்சனை ரெண்டு வாம்மா கலட்டி போட்டு போட்டுதான் இதில் வந்து இதுக்கு அரேஞ்சி போட்டு நீங்கள் வண்டி கொடுத்தது இப்போ எதே பிரச்சனை இது ஃபுல்லாக கலட்டி தண்ணி திறக்கணும்னா ஃபுல்லாக கலட்டி போட்டு தான் இது ஃபுல்லாக பார்த்து எடுத்துட்டு தான் திறக்கணும் திறந்து ஃபுல்லாக தண்ணி எடுத்து பண்ணி போட்டு தான் போட்டோம் அப்போ இது அரேஞ்ச் பண்ணாமல் போகிறத ரெடிஷன் இல்லாமல் போட்டு போடும் ரெடிஷன் போட்டு பேரோட மடிக்க முடியாது ரெடிஷன் வெளியில் வந்துடும் அரேஞ்ச் எல்வோ பண்ணணும் அதான் அது நீங்கள் வந்து இந்த போஸ்ட் தூக்கிட்டு அடிக்கிறாங்க வெளியில் இது இதுன்னு இப்போ அவன் வந்து நீளம் காணாடியே தான் அரேஞ்சி போட்டிப்பா அப்படியா இல்லை அவர் என்ன மொத்தம் பிரச்சனை ஈஸியான வேரியண்ட் போட்டு அரேஞ்ச் எடுக்கும் இப்போ இது ஓகே நீங்கள் கொஞ்சம் ஓகே தான் பிரச்சனை இதை மாதிரி சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி ஓகே சரி ஓகே இந்த ஜாமான்களை பார்த்தா தெரியும் என்ன பார்க்க இப்போ உங்களுக்கு தான் முக்கியம் சிங்கிள் எடுக்கலையா சிங்கிள் அது ஒரு அப்போ இது ட்ரெயின் வச்சோம் ഇതിന്റെ കളിബോക്സ് ഇതിന്റെ മറ്റേ ഇതങ്ങ് അതുകൊണ്ട് വെച്ചുകൊണ്ട് അതൊക്കെ അത് പക്കത്തെ വെച്ചു എല്ലാം തെരഞ്ഞിരും ஆக்கள் நெருப்பு எடுக்கணும் மேலே கிடக்கு இது தண்ணி தான் சாமான்
அது போட்டுருந்தேன். இது நீங்க சொன்னீங்களா? இல்ல இது என்ன வேற இது பிராஸோ இல்ல எங்களுக்கு பிராஸ் பண்ண வேணாம் தானே. ஆனா பிராஸ்ல இல்லையே. பிராஸ்ல இல்ல நாங்க சிட்டிலே இல்ல. சிட்டில இன்ஜினியரிங் இருக்கா? யாவண்ட அந்த ஹொட்போட் ஜாம்பிங்கோட. ஓ ஆக்ல வேற பிராஸ்ல வேற. நான் அண்டையில கேட்டு போட்டு நான் விட்டுட்டு வந்தேன். அப்புறம் அவசரம் ரோட்டும் போய் பண்ணிட்டான். இது என்னதான்? இது அங்க என்ன ரெடி இந்த பிசராணி இட போட்டு இந்த பிசராணிங்க ஆணி இட போட்டு பிசராணி கிடப்பாங்க இல்ல அவட இது என்னது இது பிராண்ட் இது தண்ணில அரேஞ்ச் இதெல்லாம் பஞ்ச வேண்டாம் பிரச்சனை இல்லை இது வந்து இல்லையா இல்ல இது இருக்கட்டும் ரெப்போல வெளிய போறோம் அதை சொல்றேன் இது நான் இப்போ வேண்டே சொல்றேன் இது பண்ணலாம் இது மேடம் இந்த 4 இன்ச் மேலே ஏற்றணும் மேடம் அதை கற்பனைக்கு விட்டுருக்குறேன் அது அதில் விட்டு கிடக்கு வால்கனியில் போயிருந்தே இருக்க மாட்டேங்குது ஆணிடாக்கு ஆணி ஓகே பிசார் இல்லை போல பிசார் பண்ணி இல்லை பிசர் ஆணியோட மற்ற இந்த இது மேலே ஏற்றணும் அண்ணா எங்கே படிக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் விட்டுருக்கீங்க அது மேலே ஏற்றணும் வணக்கம் அது சும்மா அதில் இருக்க மாட்டேங்குது அந்த பக்கம் மேலே அதை அடிச்சு போட்டு அப்படியே கப் அடிச்சு போட்டு மேலே கொண்டு வர டீயை போட்டுங்க மேல் பக்கம் முடியாது அந்த லைனை கட் பண்ணணும் ஓ அது வணக்கம் அதில் போடையாது அது மேலே நான் மொட்டை மாடியில் அடிச்சாலே அந்த சைடில் பண்ணிக்கிறேன் ஆனா அப்போ எல்லாத்துக்கும் பத்திக்கானே எல்லாத்துக்கும் ஒன்று அந்த ஏற கண்டு வரத்தை விட்டுருக்கேன் அதுதான் பண்ணி வேற போடுவாங்க ஹெலிகாப்டர்ல இது போட்டு விட்டுருக்கப்பா அடிச்சு போடுங்க அடிச்சு விடுங்க இல்ல ஆணிதான் இல்லைண்ணே சொல்ல முடியுங்க கேட்டீங்கள் முப்பால் கேரை போட்டு சொல்ல ரெண்டு அந்த இதில் இருக்கிறத ரேஞ்சு போட்டு சொல்ல இப்போ இது மூணு தேவையாது எனக்கு இது தேவை நம்மள ஆள்கிட்ட கொண்டு ரெடிஷனும் தேவை கடவுளை ரேஷன் தேவையாது இதை கொண்டு போவோம் அப்போ மாற்றி 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 வேற கடையில் ஒன்று வேற கடையில் மாற்ற மாட்டாங்க அந்த கடையிலேயும் ஜாமம் பண்ண கொடுத்துட்டு வாங்க சரிங்க அப்போ இதை பாரு அப்போ இது பின்றியா இது பில்ல அவன் போகவே மாற்ற செய்கிற வேலையான சரியா நீங்கள் சாமான பெரிய இருக்கீங்க ஆனால் என்னென்ன பண்ணிட்டாலும் சரியாக செய்வோம்மா சரி ஓ அப்படிதான் செய்வோம் ஹெல்த் இதுக்கு இல்லாமன்னா டபுள் ஆங்கிள் வராது எது எனக்கு ஒரு ஆங்கிள் ஒரு லைன் அடிச்சு டபுள் ஆங்கிள் போட்டுட்டு தான் வடிவாயிருக்கும். ஓ ஆனால் டபுள் இங்கே இல்லையா டபுள் இருக்கு ஆங்கில என்ன விளக்கம் தெரியுமா இருக்குது இருக்குது என்ன விளக்கம் வேண்டாம் அந்த அந்த நாங்கள் அந்த இதோட வந்த டிசைனுக்கு அந்த ஷேப்ல இல்லை அதால தான் டெண்டர் தான் இப்போ ஓவர் ஷேப் அந்த ஒன்று மாதிரி அந்த இது இருக்குல்ல அந்த இது இருக்குல்ல அந்த ஸ்ப்ரே பண்ணுறது இருக்குல்ல அந்த அதோட வந்து ஆங்கிள் வந்து வந்து பெருமையில்லோ நீங்கள் இது பிரேசோரோட வந்தது அப்போ அது அந்த அந்த வழிக்கு ஏற்ற மாதிரி தான் வேணும் அதான் வேணும் காலுக்கு வையாமல் எரிஞ்சு கொடுக்குறாங்க கட்டி போட்டுக்காரன் தண்ணியில் அந்த கொடுக்குறாரு இதோட சைடு அடிக்கிறவர்கள் நான் போட்டு தண்ணி இந்த ஷேப்ல இது இது வந்து இதோட மேல அப்ப இது அதுக்காண்டி அதே ஆங்கி வரணும் அப்ப இங்க பாத்து அதே கிட்ட அப்பா எனக்கு ப்ளூ பச்சை பண்ணாரு கிட்ட வச்சு விடாதான் நான் சொன்ன மாதிரி நீங்க கீழே அவட்டு மேலே தமிழ் என்ன சொன்னாலும் அது மோட்டர் போட்டாலும் தண்ணி போட்டு கொண்டு வரும் தண்ணியில் இதே பற்றினது மோட்டர் ஓ அதோட சேர்த்து சப்ளை லைனையும் போட்டு விட்டுருந்தா ஓ காணும் அங்கே டெப்போட் வேணும் கிடையாது டப்பவே இல்லைங்க தப்ப சொல்றீங்க திருப்பி சப்ளை சொல்றீங்களா இல்லை இப்படி வந்தா மூடி போட்டாங்க அது ரேடியா போட்டு விட்டாரு இது இப்படி வேற மேடம் இப்படி இறக்கி இதில் மடிச்சு இப்படி கொண்டு வந்து போல் வேலை இல்லை இடத்துல போல் வேலை அதை போட்டு இதில் கனெக்ட் பண்ணி இது இது ஹொட் வாட்டர் வச்சு இதால பண்றீங்க இப்படி இந்த சைட்டால வேறு அதுக்கு அடுத்த டவுன் வேறு டவுன் பக்கத்துலேயே வேறு அப்போ அப்படியே ஒன்று இதுக்கு நேரம் மடிச்சு இதில் போல் வேலை போட்டு அப்படியே வந்து எல்வா போட்டு மடிச்சு இப்படி கனெக்ட் பண்ணி விடும் அதான் அடிக்கலையா அப்போ இப்படியே வந்து மேலே போய் மேலே அளவில் போகுது இல்லை அந்த ஓட்டைக்கெல்லாம் இருக்கு இல்லையா அப்போ
அந்த உடைய கால் எடுக்கல அந்த உடைய கால் எடுத்த என்ன பிரச்சனை என்னன்னா இதில் பிரக்கெட் வச்சு பூட்ட மட்டும் வரும் எல்லாமே இதுக்கு போட்டு மடிச்சு போடையில அது மாதிரி போல் வேலை போடையில இது அப்போ நீங்கள் இந்த தண்ணியில கூட அப்போ நீங்கள் இதாக டவுனோட சேர்த்து இப்போ செப்பரேட் போல் வேலை போடையில இதுக்கு இதுக்கு இல்லாமன்னா ஒரு தண்ணி லைன் இருக்குல்ல தண்ணி லைன் கூட ஒரு திரும்ப அடுத்து போட்டு தான் ஒரு போல் வேலை வச்சு தான் போடும் அப்படின்னா பாத்ரூம் கட் பண்ணுவீங்க பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் போல் வேலை மேலே போய் போட்டோம் சரி இப்படி வருமே இப்படி வந்து மடிஞ்சு இப்படி வரும் இந்த நேருக்கு அப்படித்தானே எல்லாமே வரும் அரேஞ்சு கால்ட்டு தான் வரீங்க இப்போ அது கரெக்டாக போகிறோம் அடிப்புள்ள எல்லாமே இது 3 பாத்ரூம் இதே மாதிரியே வரும் வந்து மேலால வந்து மடிஞ்சு அங்கே போகும் சரிதானே சரி நான் என்ன கேட்டேன் இந்த அரேஞ்சு வெளியில் எடுத்தாங்க ரெடியூஸாக வச்சு போட்டுவான் நீங்கள் என்ன போட்டு போகிறீங்க உள்ளுக்கு நான் இப்படியே உள்ளுக்கு அதுக்கு அளவாக 3/4 கரை கிடக்கும் அப்படி 3/4 எல்போவை போட்டு 3/4 போல் வேலை போட்டு எல்போ போட்டு மடிச்சா அப்படியே போட சரி சவர் கட்டுமா அதை போட்டுருவோம் அதுதான் இல்லை சைஸ் எல்லாம் உண்டு அண்ணா சைஸ் சரி இப்போ நான் 3/4 உள்ளுக்கு வர த்ரெட் வந்து அரேஞ்சி த்ரெட் வரும் பிரேஸ் உண்டு இப்போ இது அரேஞ்சி இல்லை ஓசை சொக்கு நான் சொன்னால் 3/4 அரை ஓசை சொக்கு சரிதான் இல்லை நான் நீங்கள் உங்களை விளக்கங்கள் கோரிக்கை நான் என்ன சொல்கிறேன்டா இவங்க இந்த அரை போட்ட காரணம் வந்து தூரம் விட்டாமல் இப்போ நீங்கள் வந்து பூட்ட சொக்கெட்டு வந்து உள்ளுக்கு போய் காணும் அந்த பிரச்சனை இல்லை எல்லாமே இந்த சைஸ்லாம் பேர் நான் ஒட்டிக்கு என்ன செய்வேன் சொல்லுங்க கரட்டி போட்டு மாவுளின் ஃபினிஷிங்குக்கு வச்சு ஒட்டி போட்டு எல்போ போட்டு மதிப்பேன் இது இப்போ புடிய போடுறான்ல அந்த ரெடிஷன் இருக்கு இல்லை பைக்கிற இதில் மடிச்சு அரேஞ்ச் எல்போ பண்ணணும் எல்போ போட்டு திருப்பி நான் இதை குறைப்பேன் இதை ஸ்பீடை குறைப்பேன் நிறைய போட்டு ஓ அது பக்கத்துலேயே எனக்கு ஓகே பிரச்சனை செய்தது பிள்ளை இருந்தாலும் தேவையில்லை தானே நிறைய அரேஞ்ச் எல்போ பண்ணணும் மற்ற பிரஷ் பண்ணுறோம் இது பண்ணுறோம் இல்லை தேவையில்லை அதே மாதிரி போட்டி இப்போ நீங்கள் இப்போ அந்த இந்த பிரஷோடைய சாமான் சொன்னீங்க அதில் அது பிரஷோடைய பிரஷ் சொல்கிறேன் நான் அங்கே போயிட்டு அடிக்கிறேன் போனா சரியா இந்த தொப்பி மேய்க்க போட்டு போகணுங்க இது மூட முதல் அந்த எங்களோட பைப் லைன் எந்தெந்த இடங்களில் டப் தேவைன்றதுக்கு அடிக்கொண்டு மற்ற மோட்டர் லைன் இருக்குல்ல மோட்டர் லைன் ஆட்டோமேட்டிக் லைன் எல்லாம் திருச்சியில் விட்ட போகிறீங்க அவ்வளோ தூரம் படி டேங்க் ஏற்றுறேன்டா இவ்வளோ படிச்சு கொண்டு தான் போடுவாங்க மோட்டர் லைன் மோட்டர் ஆட்டோமேட்டிக் அது இது ஃப்ளோட்டர் ஃப்ளோட்டர் வயரோ ஓஹோ மோட்டர் லைன் போடுறேன்டா இது திருப்பி அதுலேருந்து கிளறி அங்கே மட்டும் கொண்டு போகணும் ஃப்ளோட்டருக்கு கொண்டு போகணும் சரி இப்போ நாங்கள் பண்ணிடா நீங்கள் இந்த வேலையை பாருங்க என்ன செய்யறேன் நடந்து வச்சு நீங்கள் அதில் காய்ச்சி செய்வாங்க அப்படி செய்யணுமோ அதை சேவ் பண்ணி செய்வாங்க சரியா அப்போ வேறு வடிஞ்சு 2 படம் அந்த சைட்டாலேயே போட சொல்லணும் பைப்பு போடக்கூடாது அரேஞ்ச் பைப்பில் இப்போ மோட்டர் லைன் போட போகிறேன் போட்டால் கீழாலேயே போடும் இந்த பைப்பை கொத்தி விட்டா ஒன்று வேறு சொல்கிறீங்களா ஓ ஆளிப்போ வாரன்றப்ப இந்த மாதிரி கேகே சொல்லி இப்போ நினைக்கிறேன் இப்போ சரியா 3 நாளை இப்போ வாங்கலாம் சரி அப்போ இப்படி சங்கதியால் போய்த்திருக்கி வா இந்த பையன் வீடியோ பார்த்துருப்பீங்க அங்க இருந்து எடுத்து இந்த சாமான போடுறான்னு நானும் கேட்டேன் தம்பி இதை போடு அவர் அங்க காய்ச்சிருக்க தம்பி இதை போடு அப்படியே காய்ச்சி அங்க போய் அங்கேயும் காய்ச்சி போடு கடை செய்தாலும் ஆளுலேயே போடு தம்பி இதை போடு ஆள் போய் துள்ள அப்படியே வேக வச்சுக்க ஆள் அப்படி வந்து ஆள் வந்து இந்த வேலையில வந்து அவதானம் கூட அதுக்காக வந்து செஞ்சாச்சு அப்போ வந்து பார்த்துருவீங்க கிண்டி கொண்டு போயேக்க கிட்ட கம்பி துண்டுகளும் பெரு கம்பியும் பெரு கொஞ்சம் செய்து போடு ஓவா கொஞ்சம் செய்து அதெல்லாம் கவலை கம்பியில வந்து சேரிச்சு கம்பியெல்லாம் நான் செய்ய போகக்கூடாது கம்பியல் மற்ற தெரியுதா இந்த மற்ற ஐட்டங்கள் எல்லாம் சேரிச்சு ஆள் கொடுக்கல வந்து கவனம் கூட அப்போ வந்து சரி அப்போ நான் இன்றைக்கு வந்து வீடியோவில் வந்து ஒரு சில விஷயம் காட்டுருக்கேன் பேல வந்து மற்ற மேஷன் பேல் நடக்கு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் காட்டுறேன் போய் காட்டணும் இல்லை அப்போ வந்து ப்ளம்பிங் பேலாம் வந்து இப்போ முன்மூலமாக போயிட்டு இருக்குது அப்போ வந்து சந்தோஷமாக முடிச்சுக்கொள்ளும் இன்றைக்கும் வந்து வீட்டு அப்டேட் பேர் 2-3 நாளாக வந்து வீட்டு அப்டேட் கொடுக்கல மற்ற அப்டேட்டுகள் கொடுத்தது நம்மளோட இந்த பிரச்சனைகள் காதல் கல்யாணமோ பேச்சு கல்யாணம் அப்படியான விஷயங்கள் வந்து காய்ச்சிருப்போம் அப்போ முடிச்சுக்கொள்வோம் ஏன்னா இதோட முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து அண்ணா ஓடுற அந்த சாமான் வந்து எடுக்க போகணும் யாழ்ப்பாணம் இப்படி வந்து அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியில் வீடியோவும் செய்ய போகணும் நேற்று செஞ்சுட்டு வந்துடா ஒரு வீடியோ சின்ன பிரச்சனையிலால் வந்து ப்ளாகுக்கு போட முடியாது பிரச்சனைன்னு சொல்லி தெரியாதையா அதில் போட நான் போய் தான் அப்போ சந்தோஷம் முடிச்சுக்கொள்வோம் இன்னும் ஒரு வீடியோவில் நாளைய தினம் சந்திப்போம் பாய்